வெல்கம் பேக் டு ஷார்ட் ரிசல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய த்ரோட் ரொம்பவே பெயினாக இருக்குது. கொஞ்சம் ட்ரபிளாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ரொம்ப வாழ்க்கையில் பல்வேறு கனவுகள் நம்ம கண்டிருப்போம். ஆனால் ஒரு கனவு மட்டும் சில பேருக்கு ரொம்ப நீண்ட காலமாக இருக்கும். சில பேரால் அந்த கனவு உடனே செய்ய முடியும். பல பேருக்கு அந்த கனவை உடனே நினைவுபடுத்த முடியாது. அது என்னப்பா கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அழகாக சொந்தமாக ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கிற ஒரு கனவு பல்வேறு நபர்களுக்கு இருக்கும். பல பேரால் அது கட்ட முடியாமல் இருக்கும். கட்ட முடியாதவங்க கண்டிப்பாக உங்களுடைய முயற்சியை கைவிடாமல் நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம என்ன தான் முயற்சி பண்ணாலும் இறைவனுடைய நாட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா தான் நம்ம எவ்வளோ பெரிய ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி நம்மளால் அந்த ஒரு வீடு கட்ட முடியும் அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையில் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கைலைன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர் தான் இந்த வீடு கட்டியிருக்காரு. அவருடைய பேர் அப்துல் மாலிக்கு. அவருடைய நண்பர் அப்துல் ரஹூஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இணைஞ்சு அவங்களோட டீம் தான் இந்த வீடு கட்டியிருக்காங்க. இந்த வீடோடைய மொத்த அளவு பார்த்தீங்க அப்படின்னா 1350 ஸ்கொயர் ஃபீட்டில் ரொம்பவே அழகாக சூப்பராக வடிவச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வீடோடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1300 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 பெட்ரூம் போட்டு ரொம்பவே சூப்பராக கட்டியிருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்பவே ஒரு அருமையாக இருக்குது அந்த வீடு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டை நான் கவர் பண்ணியிருக்கேன். உள்ளே ஃபஸ்ட்டு ஹால்லாம் முடிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணிங்க அப்படின்னா மடார்னு இந்த கதவை திறந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமு வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். வீடு அப்படிங்கிறது மனசுக்கு ரொம்பவே ஒரு அமைதி தரக்கூடிய ஒரு இடம் தாங்க. அந்த இடத்த அந்த வீட்டை நம்ம எப்படி எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாஸ்டர் பெட்ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க பண்ணியிருக்கக்கூடிய அந்த பெயிண்டிங் ஒர்க்லேருந்து அந்த ஜன்னல் ஒர்க்லேருந்து கபோர்டு ஒர்க்லேருந்து எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. வித் அட்டாச்சு பாத்ரூமோட ரொம்பவே ஸ்பெஷலாக பண்ணியிருந்தாங்க. அந்த பிவிசி டோர் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக பட்டர்ஃப்ளைலாம் பறக்கிற மாதிரி ஒரு டிசைன்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். பாத்ரூம் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சுற்றிலும் இந்த டைல்ஸ் ஒர்க்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாஸ்டர் பெட்ரூம்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம வெளியில் வந்தோம் அப்படின்னா அந்த செகண்ட் ஹால் வரும். செகண்ட் ஹாலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சும்மா நச்சுன்னு கும்முன்னு இருக்கக்கூடிய ரூம் தான் நம்ம மாப்பிள்ளையோடைய ரூமு. அதுதாங்க இந்த நம்ம இன்ஜினியர் மாலிக் அவர்களுடைய ரூமு. அவர் ரூம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கபோர்டு தான். கபோர்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிவிசி டோரில் செய்யப்பட்ட ஒரு டோரு. நச்சுன்னு கும்முன்னு இருக்கக்கூடிய ஒரு அட்டாச்சு பாத்ரூமும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நச்சுன்னு இருக்கக்கூடிய ரூமெல்லாம் பார்த்துட்டு இப்போ கிச்சன் இருக்கக்கூடிய கிச்சனுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த கிச்சனை பற்றி சொல்லணும் அப்படின்னா 14x8 அப்படிங்கிற ஒரு மெஷர்மெண்ட்டில் தாராளமான வென்டிலேஷனில், அதாவது தாராளமான ஒரு காற்றோட்டம் உள்ள ஒரு இடமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இந்த கிச்சன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கிச்சனுடைய ஸ்பெஷலே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிங்க் தாங்க. வித் ஃப்ளெக்சிபிள் பைப்போட டபுள் சைடு இருக்கக்கூடிய இந்த சிங்க் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்தது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த காமன் டாய்லெட், இந்த கிச்சனுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இந்த காமன் டாய்லெட்டும் ஒரு விசிட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இப்போ மொட்டை மாடியை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஜாமான்லாம் இவங்க செட் பண்ணுறதுக்கு முன்னாடியே எடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் அந்த டைமிங் சரியாக நம்மளுக்கு கிளிக் ஆகலை. அதனால தான் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ நம்ம மொட்டை மாடிக்கு தான் போயிட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடு முழுக்க இன்டர்லாக் பிரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்லால் கட்டப்பட்டிருக்கு. இந்த கல்லுடைய ஸ்பெஷாலிட்டிஸே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக ஒரு 3 விஷயத்த சொல்லலாம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்பவே குறையும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் யூ கேன் சேவ் 4 lakh மினிமமாக நீங்கள் சேவ் பண்ண முடியும். இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் சம்மந்தமாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வீடு பார்த்துட்டோம், எப்படி பண்ணியிருக்காங்கிற பல்வேறு விஷயங்கள் பார்த்துட்டோம். நம்ம ரொம்பவே எதிர்பார்த்த அந்த புதுமனை புகு விழாவினுடைய அந்த விருந்து உபசரிப்புலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். வழக்கம் போல் இந்த ட்ரிப்பு நம்மளுக்கு சாப்பாடு ஆக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோக்குமாக் ஜாகிர் அண்ணன் தான். ரொம்பவே சிறந்த முறையில் சாப்பாடுலாம் செஞ்சிருந்தாப்புல. வந்தவங்களாம் எப்படி உபசரித்தோம், யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை மேற்கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். புதுமனை புகு விழாவில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் ஆண்கள்னு சுமார் ஒரு 500 பேர் கலந்துக்கிட்டாங்க. வந்திருந்த அனைவருக்குமே பழம் சோறும் அங்கே வந்துட்டாருங்க. இவர் தாங்க ரகுஃப், டிசைனிங் இன்ஜினியர், மாலிக்குடைய ரொம்ப திக் ஃப்ரெண்டு. அந்த வீட்டை டிசைன் பண்ணதும் அவர் தான்.
இந்த வீடை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்கள் சாப்பிட்டுட்டு இருக்க இந்த வீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த பக்கத்து வீடு அப்படின்னா எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவே ஒரு பக்கபலமாக இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு இந்த வீட்டுக்காரங்க ரொம்பவே ஒரு உதாரணம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த வீடுமே ஒரு புது வீடு தான். ஆப்போசிட்டில் வந்து கேட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வேண்டி அவங்க வீட்டில் சாப்பாடு வைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். இங்கே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைட் இன்ஜினியர்லாம் கூட உட்காந்துருக்காப்புல, அந்த சிரிக்கிறார் பாருங்க, அவர் தான் யாஷர் பாய் வித் மாவட்ட நிர்வாகிகளோட உட்காந்து ரொம்பவே அமைதியாக சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பெருந்திரளா கலந்து கொண்ட பெண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டு மாடியில் புது வீட்டிலே மாடியில் ஷெட்டு போட்டு விருந்து வச்சுருந்தாங்க. மற்ற ஆண்களுக்கு தான் இந்த வீட்டில் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.